அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, துல்ஹஜ் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள், நற்செயல்கள், வேறு எந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட சிறந்தது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம ரமலானுடைய 10 இரவுகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்த, இந்த மாதத்துடைய 10 நாட்களுக்கு, இரவுகளுக்கு நம்ம குடுக்குறோமான்னு கேட்டா, கண்டிப்பா இல்லன்னு தான் சொல்லணும். ரமலான்ல அந்த மாரியான ஒரு என்விரான்மென்ட், அந்த மாரி ஒரு சூழல் பொதுவாகவே அமைஞ்சிடுது. அந்த அமையறதுக்கு பள்ளிவாசல்களும், ஒரு சமூகமும் சேர்ந்து ரமலானுடைய வழிபாடுகளை செய்வதனால் நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களுக்கு அது போன்ற ஒரு வாய்ப்பு இல்லாதனால, நம்ப ஒரு பொதுவான நாட்களாக கருதி அத கடந்து சென்றுறோம். அத நம்ப குறிப்பிட்டு நம்ப யோசிக்க வேண்டியது இருக்கு. துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களை சரியாக நம்ம பின்பற்ற வேண்டியது இருக்கு. வழிபாடுகள் செய்ய வேண்டியது இருக்கு. இதுல ஒரு முக்கியமான இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். அ துல்ஹஜ் மாதத்தை பொறுத்தவரைக்கும் நாம் அதிகமான மக்கள் குர்பானி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கோம். குர்பானிங்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து வரக்கூடிய ஒரு 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 வணக்க வழிபாடாக இருக்கு. நம்ம ஆடுகளையோ, மாடுகளையோ, ஒட்டகத்தையோ நம்ம அறுத்து பலியிடுறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய முதுமை வயசுல கிட்டத்தட்ட 90 வயசை கடந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மகனாக பிறக்கிறாங்க. ஒரு குழந்தை பிறக்குது. அந்த 90 ஆண்டுகள் கிட்டத்தட்ட முதுமையுடைய கடைசி நாட்கள் வரைக்கும் அவருக்கு குழந்தை பிறக்காதனால, அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஒரு அளவற்ற அன்பு இருந்துச்சு. அளவு கடந்த அன்பு இருந்துச்சு. இறைவன் அவனுக்கு அறுத்து பலியிடுமாறு கேட்கிறான். அதையும் அவர்கள் அறுத்து பலியிடுறதுக்கு தயாராகுறாங்க. இன்னைக்கு நாம அறுத்து பலியிடக்கூடிய விஷயங்கள் அந்த அளவிற்கு அன்பு மிக்கதாக இருக்குதான்னு கேட்டா இல்ல. அல்லாஹ் கட்டளையிட்டான் என்பதற்காக நாம ஆடுகளையும், மாடுகளையும், ஒட்டகங்களையும் அறுத்து பலியிடுறோமே தவிர, அது நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருட்களையே அன்பு மிக்கதாக இருக்குதான்னு கேட்டா கண்டிப்பாக இல்ல. அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில தான் நம்ம அறுத்து பலியிடணும். அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனால் நாம இன்னைக்கு யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் எதை அதிகமாக நேசிக்கக்கூடியவனாக இருக்கேன்? அப்படின்னு யோசிச்சா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்த நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கும். அந்த நேசத்துக்குரிய விஷயத்தை நாம் அறுத்து பலியிடுவோமா? அல்லது அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுவோமா? அதை நாம தியாகம் செய்வோமான்னு கேட்டா, நம்மளுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. அது கண்டிப்பாக நாம செய்ய மாட்டோம் என்கிறது தான் பெரும்பாலானவர்களுடைய பதிலாக இருக்கும். உதாரணத்துக்கு நாம இன்னைக்கு விரும்பக்கூடிய விஷயங்கள்ல முக்கியமா பலருக்கும் ஒரு விஷயம், ஒரு பொருள் இல்லைன்னா வாழ்க்கையவே இழந்தது மாரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது நாம யூஸ் பண்ணக்கூடிய இந்த மொபைல் ஃபோன் தான். இந்த மொபைல் ஃபோன நம்ம ஒரு டெஸ்ட் வேணா வச்சு பார்ப்போமே. இந்த துல்ஹஜ் மாசத்துல நான் எதை விரும்புகிறேன்? இந்த மொபைல் ஃபோன அதிகமா விரும்புறேன். இந்த மொபைல் ஃபோன்ல இருந்து ஒ இந்த 10 நாட்கள் இந்த மொபைல் ஃபோன், சமூக வலைதளங்கள், Instagram, Facebook, WhatsApp என்னுடைய நேரத்தை அதிகமாக வீணடிக்கிறதோ, அந்த 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 விஷயத்திலிருந்து நான் தவிர்த்து இருப்பேன் என ஒரு முடிவு எடுத்தோம்னா, அது அதனால அதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் பல. இது நம்ம முடிவு எடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். குர்பானி குடுக்கறது இன்னைக்கு நம்ப அசால்ட்டாக நம்மகிட்ட பணம் இருக்கனால நம்ப அ அதனுடைய மதிப்பு தெரியாம ஒரு ஆடோ, மாடோ அறுத்து பலியிட்டு போயிடுறோம். ஆனால் நம் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதை நேசித்தார்களோ, அந்த நேசத்தின் அடிப்படையில அதற்கு அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தியாகம் செய்வதற்கு தயாரானார்களோ, நாம இன்னைக்கு நேரங்களை நேசிக்கிறோம், நம்மளுடைய பொருளாதாரத்தை நேசிக்கிறோம், நம்மளுடைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ நேசிக்கிறோம். இது போன விஷயங்கள நம்ம ஒரு 10 நாட்களுக்கு நம்ம விலகி இருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சா, கண்டிப்பா அது ஒரு பெரிய சோதனையா இருக்கும். இதை இழக்க, இந்த விஷயத்தை இழக்குவதற்காக, இந்த விஷயத்தை தியாகம் செய்வதற்காக நம்மளால முடியுமா அப்படின்னு ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு முயற்சி செஞ்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நான் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலான்னு இருக்கேன். குறைந்தது தேவையான விஷயத்திற்காக மட்டும், குறிப்பிட்ட ஒரு தேவையான விஷயத்திற்கு மட்டும் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு, Facebook, Instagram, ரீல்ஸ் இதிலிருந்து தவிர்த்து என்னுடைய மனதை என்னால் கட்டுப்படுத்த முடியுமா? அப்படிங்கிற ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கு நான் தயாராகிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த 10 நாட்கள் நம்ம Facebook, WhatsApp இல்லாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். முக்கியமான தேவைக்காக மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாரி ஒரு விஷயத்த ஒரு குர்ஆனுடைய வசனத்த நான் இங்க மேற்கோள் காட்டணும்னு நினைக்கிறேன். இந்த உம்ராலயும், ஹஜ்லயும் இருக்கும்போது பிராணிகளை வேட்டையாடுவது தடை செய்யப்பட்டிருக்கு. பிராணிகளை வேட்டையாடுவது ஹராமான காரியம் இல்ல. ஆனால் எஹ்ராமில் இருக்கும்போது, ஹஜ்ல, உம்ரால இருக்கும்போது அந்த பிராணிகளை வேட்டையாடுவது கூடாதுன்னு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கான். 5வது அத்தியாயத்துடைய 94வது வசனத்துல.
அல்லாஹ்வை தனிமையில் அஞ்சுபவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக உங்களுக்கு கையில் எட்டும் தூரத்தில் பிராணிகளை கொடுத்து, உங்களுக்கு ஈட்டிகளுக்கு எட்டும் தூரத்தில் பிராணிகளை கொடுத்தோம். அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள் யார் என்பதை அறிவதற்காக என அந்த திருக்குர்ஆனுடைய வசனம் வருது. மீறுபவர்களுக்கு பெரும் தண்டனை இருக்குன்னு. இதே அடிப்படையில தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மொபைல் போனோ அல்லது நாம எதை நேசிக்கிறோமோ அது ஹராமான ஒரு விஷயமான்னு கேட்டா இல்ல. ஆனால் அதை என்னால் தியாகம் செய்ய முடியுமான்னு கேட்டா, அதை அல்லாஹ்வுக்கு என்னால் தியாகம் செய்ய முடியுமான்னு கேட்டா, அது தியாகம் செய்ய முடியாத நிலைமையில தான் இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு இந்த அடிமைத்தனம், இந்த மொபைல் போனும், இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸும் நம்மளை பழக்கப்படுத்தி இருக்கு. இது ஒரு பயிற்சியாக இந்த மொபைல் போனுடைய அந்த தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்காக நம்மை நாமே சுய கட்டுப்பாடு, நம்மளை நாமே செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணுவதற்காக, சுய கட்டுப்பாடுடன் வாழ்வதற்காக, இறைவனுடைய திக்ரை அதிகப்படுத்துவதற்காக, இறைவனை நினைவு கூறுதலை அதிகப்படுத்துவதற்காக, இந்த 10 நாட்களில் என்னுடைய வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்துவதற்காக, என்னுடைய இறைவனுடனான தொடர்பை அதிகப்படுத்துவதற்காக, இந்த நாட்களை பயன்படுத்துவதற்காக இந்த மொபைல் போனை தியாகம் செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிட்டு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.